அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். 4 சிம்பிளான அண்ட் எஃபெக்டிவான சேவிங்ஸ் ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் என்ன பர்பஸ்க்காக சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கோலை ஃபர்ஸ்ட்டு நாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த கோல் டிஃபர் ஆகும். ஒரு சிலருக்கு ஓன் ஹவுஸ் வாங்கணும் அப்படிங்கிறது கோலாக இருக்கும். அப்புறம் நம்மளோட கிட்ஸுக்கு ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போத்துலேருந்தே கிட்ஸோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக சேவ் பண்ணலாம். நான் ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அந்த பிஸ்னஸ்க்கான ஸ்கில்ஸையும் பேரலாக கற்றுக்கிட்டு அந்த பிஸ்னஸ்க்கு தேவைப்படக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நான் ப்ராப்பராக எவ்ரி மந்த் சேவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான கோலை கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எமர்ஜென்சிக்கு ஒரு 30,000 சேர்ற வரைக்கும் நான் சேர்க்க போகிறேன். இதெல்லாம் பண்ணாலும் இதை நம்ம அடிஷ்னலாக சேர்த்துக்கணும். ஏன்னா எமர்ஜென்சி யாருக்கு எப்போ வரும்னு சொல்லி தெரியாது. அந்த எமர்ஜென்சிக்குன்னு நம்ம கையில் கொஞ்சமாவது லிக்விட் கேஷாக இருக்கணும். அப்புறம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை நான் ரீச் பண்ணணுங்கிறதுக்காக சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான கோலை கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு நாம் ரொம்பவே பர்ஃபெக்டான பிளானிங்ஸ் எல்லாம் பண்ணி சேவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டல் இன்கம் வர்றது வழியாக எனக்கு மாதத்துக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட் ரெண்டல் இன்கம் வழியாகவே வந்துடும் அப்படிங்கிறதும் கூட ஒரு வகையான ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான். ஆனால் வீட்டுக்கு அப்பப்போ மராமத்து பார்க்குற மாதிரி, பெயிண்ட் அடிக்கிற மாதிரி, இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் வரும்ல, அதுக்குன்னு செப்பரேட்டாக அந்த ரெண்டல் இன்கம் வழியாகவே நம்ம எடுத்து வைக்கிற மாதிரியும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கணும். அப்படி இல்லையா, ஷாப்ஸாக வாங்கி கமர்ஷியல் ரெண்டல் இன்கமாக விடுற மாதிரி கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு ரெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே வரும், கம்மியான ஸ்பேஸாக இருந்துச்சுனாலுமே கூட. இப்படி நாம் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி சேவ் பண்ணும்போது அதில் டக்குன்னு கை வைக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம். இது நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக சேர்க்குற பணம், இதில் நம்ம அன்னெசரியாக எந்த ஒரு செலவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற தாட் வரும் இல்லையா. அதுக்காக தான் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி சேவ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெஸ்ட்டான சேவிங்ஸ் ஆப்ஷனாக இருக்கும். அப்புறம் செகண்ட் ஒன், கோல்ட் அண்ட் சில்வர் மைக்ரோ சேவிங்ஸ். கோல்டு ரேட் கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி, நம்ம ஒரு சின்ன அளவுலையாவது கோல்டுலையும் சில்வர்லையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 2 காயினுமே நான் டிஜிகோல்டு வழியாக சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேவ் பண்ணி வாங்கினது தான். டோட்டலாக 2.5 கிராம் சேர்த்துருந்தேன். அப்போது போத்தீஸில் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் அதிகமான மில்லிகிராம்ஸே சேர்க்க முடிஞ்சிச்சு. பட் இப்போ அது பண்ண முடியல. பட் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் இந்த ஆப்ஷனை நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் எவ்வளோ அமௌண்ட் போட்டால் நமக்கு எக்ஸ்ட்ரா மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகும் அப்படிங்கிறத டெய்லியுமே நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அந்த அமௌண்ட்டையே மல்டிபிள் டைம்ஸாக பே பண்ணுறதன் வழியாக கூட கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸோடையே நம்மளால் சேர்க்க முடியும். போத்தீஸில் டிஜி சில்வர் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிஆர்டியில் நம்ம சில்வர் வாங்குகிறோன்னா ஒரு கிராமுக்கு ₹2.50 டை சார்ஜ் போடுறாங்க. பட் அங்கே டிஜி சில்வர் இப்போதைக்கு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலை. போத்தீஸில் 10 கிராமுக்கு மேலே எவ்வளோ கிராம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலுமே ₹2 பெர் கிராம் அப்படிங்கிற மாதிரி டை சார்ஜ் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டிஜி சில்வர் ஆப்பில் ₹108 போடும்போது ₹107 வரைக்குமே ₹7 தான் போனஸ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. ₹108 போட்டால் ₹8 போனஸ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 108 அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது ஒரு 25 கிராம் வரைக்கும் நம்ம சேர்த்தோன்னா கூட, நான் 25 கிராம் இப்போதைக்கு சேர்த்துட்டேன், இதுக்கடுத்து சேர்ப்பனா மாட்டேனா தெரியல. 25 கிராம் ஒரே பாராவே கூட நம்ம வாங்கிக்கலாம். ₹2 தான் டை சார்ஜ் அவங்க போடுவாங்க பெர் கிராமுக்கு. இப்படி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு சில்வர் இதெல்லாம் சேர்த்து வைக்கும்போது இது நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல அசர்ட்டாகவே மாறுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக நம்மளால் வீடாக வாங்க முடியாட்டினாலும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டாக சேர்த்து வச்சு அதை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் வீடு வாங்குறது கூட பிளான் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு கூட இந்த கோல்டு அண்ட் சில்வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கேஷ் என்வலப் சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு சில என்வலப்ஸ் எல்லாம் போட்டு நம்மளோட எக்ஸ்பென்ஸுக்கான அமௌண்ட்டை வைக்கும்போது அந்த அமௌண்ட்டு நமக்கு எக்ஸஸ் ஆகாமல் பார்த்துக்க முடியும். இப்போ கிராசரிக்கு ₹3000 போடுறோன்னா அதுக்கேற்ற மாதிரியான மளிகை கடையாக பார்த்து நம்ம வாங்குவோம். அன்னெசரியாக எதுவும் வாங்குறத நம்ம அவாய்ட் பண்ணிக்குவோம். என்வெலப்பில் இருக்கக்கூடிய அமௌண்ட்குள்ளேயே செலவு பண்ணணும் அப்படிங்கிற சுய ஒழுக்கம், செல்ஃப் கண்ட்ரோல், இது எல்லாமே நமக்கு வர்றதுக்கு இந்த என்வெலப் சிஸ்டம் ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் காசு வர்றதும் தெரியல, போகிறதும் தெரியல, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் எனக்கு மாதத்துக்கு இவ்வளோ தான் செலவாகும் அப்படிங்கிற கிளியரான ஒரு டேட்டாவையுமே நம்மளால் கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தட் எனக்கு சேவிங்ஸுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. அப்புறம் ஃபைனல் டிப், 24 ஹவர்ஸ் ரூல் பிஃபோர் பையிங். நாம் ஏதாவது எசென்ஷியல் இல்லாத ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சுனாலும் ஏதாவது ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வாங்கணும்னு ஆசையாக இருக்கும்ல, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ், ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸு, அப்புறம் எதையாவது பேகு, பர்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கேர்ள்ஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய ஐட்டம்ஸாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வாங்கணும்னு தோணும்ல.
அப்படி தோணுச்சுன்னா ஒரு 24 ஹவர்ஸ் அதுக்காக வெயிட் பண்ணணும். அப்படி நம்ம வெயிட் பண்ணோனாலே மேக்ஸிமம் அந்த பொருள் தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாங்காமல் விட்டுருவோம். இதுவுமே கூட நமக்கு ஒரு சுய கட்டுப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அப்படி நாம் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த 24 மணி நேரத்துக்கு அப்புறமா வேணாம் தேவையில்லை அப்படின்னு யோசிச்ச அந்த பொருளுக்கான அமௌண்ட்டை அப்படியே செப்பரேட்டாக ஒரு உண்டியல் போட்டு சேவ் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு 1 இயருக்கு அப்புறமா நம்ம இவ்வளோ அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ண இருந்தோம், ஆனால் இந்த அமௌண்ட் நமக்கு சேவிங்ஸாக கிடச்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பிக்கெஸ்ட் ஹாப்பினஸ் வரும். அந்த அமௌண்ட்டை நம்ம வேஸ்ட் பண்ணிடாமல் ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை வச்சு கோல்டோ சில்வரோ இந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம். இல்லைனா செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக ஏதாவது எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் சியூவிங் மிஷின் வாங்குறது காசு இல்லைங்கிற பட்சத்தில் அந்த சியூவிங் மிஷின் வாங்குறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.